சொன்னா இதெல்லாம் பெரிய பாவம் இல்லையா? ஆமா. அப்படின்னு உடனே என்னய்யா வசிஷ்டர் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? சில காரியங்கள் நடக்கணுமானா அதற்கு தகுந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும் மகனே. ஆமா. இப்ப திருமணம் முடிக்கிறோம்னு வைங்களேன், மாப்பிள்ளைக்கு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்குன்னா அந்த தோஷத்தை கழிச்சுதான் மறுபடியும் கல்யாணம் முடிப்பாங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க. அதை போல உனக்கு பிள்ளை வர வேண்டுமானா இந்த பரிகாரத்தை செய்தாதான் நமக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பிள்ளை கிடையாது. என் தம்பிக்கு வந்து நாகதோஷம் இருந்துச்சு, சரி செவ்வாய் தோஷம். என் தம்பிக்கு வாழையை கொண்டு வந்து முதல்ல பொட்டு தாலி கட்டி அந்த வாழையை வெட்டி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் முடிச்சோம். அதோட தோஷம் கழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்களும் இருக்கும்ல. அப்போ அதை போல இந்த காரியம் சிறப்பாக நடக்கணுமானா 1000 ஆணைகளையே அதை முடிக்க வேண்டும் என்று குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமுனிவர் சொல்ல அவர் ஆட்டுமென்று சம்மதித்து அரசாளும் மன்னன் தான் அவர் ஆணையை வதை முடி அடர்ந்த வனம் வாரா கதை முடிச்சுக்கிடுவோம், பூசை முடிஞ்சதை படிச்சிருவோம். அவரவில்லோடு அம்போடு அவர் அம்பாரா துணிகளோடு வில்லோடு அம்போடு அம்பாரா துணிகளோடு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அடர்ந்தவனம் சோலைக்கே புறப்பட்டு வருகின்றார். அவர் அடர்ந்தவனம் சோலைக்கே புறப்பட்டு வரும்போது சிங்கம் முரங்கவனம் சிறுபுலிகள் வாழும் வனம், காட்டானை கவரிமான்கள் கட்டுக்கட்டாய் வாழும் வனம், அப்பேற்பட்ட மலைகள் எல்லாம் கடந்து தேவேந்திர வனத்துக்குள்ளே வருகின்றார் இந்த தசரத மன்னன். காட்டுக்குள்ளே நீர் சுனைகள் அதிகமாக இருக்கும், ஆறு இருக்கும், குளம் இருக்கும். அப்ப காட்டுக்குள்ளே அந்த தேவேந்திர வனத்துக்குள்ளே ஒரு பெரிய நீர் சுனை, நீர் சுனைன்னு அருவி வீழ்ச்சி. ஆமா, மலையிலிருந்து வெள்ளம் அப்படியே வந்துகிட்டு இருக்கும், கீழே வந்து தடாக இருக்கும். அப்பேற்பட்ட நீர் சுனையில காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீர் அருந்துவதற்கு இந்த சுனைக்குத்தான் வந்தாக வேண்டும். மலையிலே இருந்தாலும் கீழிறங்கித்தான் இங்க வரணும். அப்ப மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் அருந்த வரும்போது நாம இவ்விடத்திலே ஒளிவு கட்டி காத்திருந்த ஆணைகளை கண்டிப்பா வதை முடிக்கலாம். அதோடு மட்டுமல்லாம ஒவ்வொரு மிருகங்களும் தண்ணீர் அருந்த வரும்போது கூட்டம் கூட்டமா அதாவது இனத்தோடு தான் வரும். வேற இனத்தோடு வந்ததுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு சாப்பிட்டுரும். பாத்தீங்களா? ஆனை வந்தா ஆனை கூட்டம் தான் வரும். சிங்கம் வந்தா சிங்கம் தனியாத்தான் வரும். புலி வந்தாலும் புலி தனியாத்தான் வரும். மான் கூட்டம் வந்தா மான் கூட்டமா தான் வரும். ஒட்டகமா ஒட்டக சிவிங்கி அது வந்தாலும் கொஞ்சம் இறையாம வைங்க. ஒட்டக சிவிங்கி வந்தா அதுவும் கூட்டமா தான் வரும். அப்ப கொக்கு வந்தா ஒத்த கால்ல நிக்கும், கூட்டமா தான் வரும். அப்போ அதாவது இனத்தோடு வரும்போது ஆணையாகப்பட்டது வரும்போது நாம அதை எப்படியாவது அம்பாள் ஏது ஆணையை வதை முடிக்கலாம் என்று அந்த நீர் சுனைக்கு அருகாமையிலே ஒளிவு கட்டி காத்திருந்தாராம் இந்த தசரத மன்னன். ஒளிவு கட்டி காத்திருந்தார்னா அவர் குறி தப்பியதே கிடையாதா? அப்ப ஒளிவு கட்டி காத்திருக்க இருக்கும்போது அங்கே இருக்குகின்ற வேளையில் என்ன நடக்குதா
காத்திருக்கக்கூடிய நேரம் ஆணை கூட்டமாகப்பட்டது நீர் அருந்துவதற்காக வருகின்றது. அப்போ ஒவ்வொரு ஆணைகளும் வந்து கொண்டிருக்க அம்பை எடுத்தார், பானத்தை தொடுத்தார். அவர் பானத்தை போட போட ஆணை வர 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 ஒவ்வொரு ஆணையாகவே அம்பாள் எய்து கொண்டிருந்தார். எய்து கொண்டு முடிக்க ஆணை எத்தனை ஆணையை வதை முடிப்போம் என்று எண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீர் சுனைக்கு வந்து எண்ணி பார்க்கும்போது அரச மன்னே 999 ஆணைகளை வதை முடித்தார். என்ன எத்தனை யானையை வதை முடிக்கணும்? அதாவது 1000 யானையை வதை முடிக்கணும். சரி, இப்ப வதை முடித்தது 999 யானையை வதை முடிச்சிருக்காரு. ஆமா, அப்ப 1000 யானைக்கு எத்தனை யானை குறையுது? இன்னும் ஒரு யானை தான் குறையுது. ஒண்ணுதான் குறையுதோ? பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்க தாத்தா. அவர் பீக்கங்க முடிச்சிருக்காரு. பீக்கங்க முடிச்சிருக்காரோ? பரவாயில்ல. தெரியாம இருக்குமா? பீக்கங்க முடிச்சா பீக்கங்க கிடையாது, பீக்கம் அப்படி சொல்லி இங்கிலீஷ் தெரிஞ்சா பேசலாம், பேசாம இருக்கு. ஓளவுக்கு படிக்கல பத்தியா? ஒன்னைய படி. வாட் இஸ் யுவர் நேம்? நாளைக்கு போகணுமா? எங்க போற? அவர் அங்க எங்க போறன்னு என்னைக்கு போறன்னு கேக்குறாரு. வாட் இஸ் யுவர் நேம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஓ, பேர் என்ன கேக்குறாரோ? பரவே நமக்கு என்ன தெரியும் அத பத்தி? நீ வாட் இஸ் யுவர் நேம்ங்க நாளைக்கு போறோம்ங்க. காலையில போணும் அப்படினே. அதானே, காலையில தான வரும். அதுக்கு தான் நாலு கோண எடுத்து படிக்கணும்ங்கிறது. அதானே கேக்க. அது ஒன்னிய படிக்க வச்சு அவரை படிக்க வைக்காம விடாம விட்டுட்டேன். அப்படியா? அதான் தப்பா போச்சு. நான் படிக்கும்போது நீ பிறந்திருந்தியா இல்லையோ? நீ படிக்க வச்சவங்க. இப்ப தானே உன்னை படிக்க வச்சிருக்கேன். அப்படியா? பிறகு சரிதானே. அப்படி இருக்கும்போது 999 ஆணைகளை வதை முடித்தார் இந்த தசரத மன்னன். 1000வது ஆணைக்காகவே காத்திருக்கக்கூடிய வேளையில் அங்கே ஒளிவு கட்டி காத்திருக்க என்ன நடக்க தெரியுமா? சாமி ஒளிவு கட்டி இருக்கும் போது அடந்தவன காட்டுக்குள்ளே என்ன நடக்குதா? நாட்டிலையும் நல்லதா நாவலர்கள் புகழும் நாள் கிஷ்கிந்தா பட்டணத்தில் யாரெல்லாம் வந்துவா? கிஷ்கிந்தாபுரி பட்டணத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரும் நாளையில சாமி அவர்கள் 2 பேர்களுக்கு அருமை உள்ள திருமகன்தான். அவன் பெயர் குருபுத்திரன் பாலகனை கிஷ்கிந்தாபுரி பட்டணத்திலே சிறப்பாக வாழ்ந்து வரும்போது 2 பேர்களுக்குமே அருமை உள்ள திருமகன், தாய்க்கு தலைமகன், தவமிருந்து பெற்றெடுத்த மகன். அவன் பெயருதான் குருபுத்திரன். குரு திசையில பிறந்ததுனாலதான் அவனுக்கு குருபுத்திரம்னு பேரு. அப்பேற்பட்ட குருபுத்திரன் பாலகனுக்கு 20-21 வயதானது. இளவட்ட பிராயமுள்ள மகனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும். ஒரு கால் கட்டு ஒண்ணு போடணும். இன்னைக்கும் ஆம்பளை பிள்ளைய சொன்னடி கேட்கலன்னு வை. இந்த வீட்டுல உள்ள அம்மா சொல்லுவா, இல்ல
இன்னைக்கு அம்மா நான் சொல்லுதேன் என் பேச்ச நீ கேட்க மாட்டுக்க. காலம் போறவன் நைட்டு 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வர. நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வருவாடா. அவ வந்து உன் கண்ணத்தை இணுங்குவா பாரு. அன்னைக்கு தாமல உனக்கு அறிவு வரும். அது வரைக்கும் நீ என் பேச்ச கேட்க மாட்டே. என் அருமை உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவான், போ என் வேலையை நான் பாத்துக்கிட்டேன். என் வீட்டுக்காரி வந்து என்ன தங்கமா தாங்குவா, புனிய மாதிரியா பாப்பா அப்படின்னு சொல்லுவான். அவன் வீட்டுக்காரி வந்தா தானே தெரியும் அவன் வந்தோல என்னன்னு. அவன் 12 மணிக்கு வீட்டுக்கு வாரவன் கல்யாணம் முடிஞ்சு இருந்து வை. சாயங்காலம் ஒரு 6-7 மணி ஆயிரும். 7 மணி ஆன உடனே இன்னைக்கும் 12 மணிக்கு வீட்டுக்கு வாரவன் அப்பவும் வீட்டை விட்டு வெளியே தான் நிப்பான். இந்த அம்மா வந்துருவா பாரு, வீட்டுக்கார அம்மா பொண்டாட்டி வந்ததுக்கு பிறகு 7 மணிக்கே போன் போடுவா. எப்படி போடுவா? எங்க நிக்கீங்க? தெருவுல நிக்கியா? நான் இருக்கல ஏமியா தெருவுல நிக்க? பேசிக்கு நிக்கியோ? எங்க 7 மணி ஆவது எங்க நிக்கிய? தெருவுல நிக்கியோ? சரி, பிள்ளைய பூரா சாப்பிடணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க அப்படிம்பா. சரி நீ போன வை, நான் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாரு. இந்த அம்மாலும் வச்சிருவா. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் பாப்பா. அந்த மாதிரி தெரியாது. அவன் 12 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே நிப்பான். 7 மணிக்கு வீட்டுக்கு வருவானா? 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு போன் போடுவா. எங்க நிக்கிய? வீட்டுல பிள்ளைய பூரா எதிர்பார்த்துக்கிட்டு தோசை சுட்டாச்சு, சட்னி வச்சிருக்கேன், எல்லாரும் தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்னு அப்படின்னு மறுபடி ஒரு போன் போடுவா பாரு. அப்ப சொல்லுவாரு, இருப்புல இப்ப 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன், போன வை அப்படிம்பாரு. மறுபடி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பாப்பா. சாப்பிடாம உட்கார்ந்துருப்பா. இந்த பேய வாரத மாதிரி தெரியல அப்படின்னு மறுபடி ஒரு போனை போடுவா. வீட்டுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ மட்டும் படுவா, வீட்டுக்கு வரல உனக்கு வீட்டுல இடம் கிடையாது, வெளியில தான் தூங்கணும். நான் எவ்வளவு நேரம் உனக்கு போன் போட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு மதிப்பு கொடுத்து வாங்க ஏங்க வாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது உனக்கு மதிப்பு இல்ல. கொஞ்சமா மதிப்பு இல்லையா? நீ மட்டும் இப்ப 10 நிமிஷத்துல மவன வீட்டுக்கு வரல நடக்க போறதே வேற. உன் பிள்ளைய நீ பாரு, நான் போறேன் அப்ப வீட்டுக்கு அப்படின்னு நம்ம போன வைக்கிறதுக்கு முன்னால வீட்டு வாசல்ல நிப்பாரு. அப்புறம் மறுநாள் பார்த்தா 7 மணிக்கு கோழி வந்து கூட்டுக்குள்ள அடையும் பாரு.